Hey hi guys, welcome to AanuS Arts and Craft. இன்றைக்கி வந்து ஒரு சார்கோல் பென்சில் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நார்மல் எரேசர், அப்சரா மெக்கானோ எரேசர், பேட்ரி எரேசர் அண்ட் ஹைலைட்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணேன். அண்ட் ஒயிட் ஜெல் பென்னும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஐபால்லலாம் ஒயிட் ஹைலைட் கொடுக்க. அண்ட் இந்த குட்டி பாட்டிலில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணேன். சார்கோல் ஸ்டிக்காக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த ட்ராயிங்கில். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து கேம்லின் பிராண்டோட சார்கோல் பென்சில் தான். சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு அப்படின்னு 3 ஷேட் இருக்கும். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் பிளண்டிங்க்கு வந்து மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ என்ன ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுவேன். அண்ட் இந்த பியூட்டி பிளெண்டர் ஃபவுண்டேஷன் பிளண்டிங்க்கோ சம்திங் யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பேக்காக. இது வந்து ட்ராயிங்கில் யூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரெஃபரன்ஸ்க்காக ஃபோன் எடுத்து வச்சுருந்தேன் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. அண்டு ஸ்கேல் தேவைப்படல. அண்டு ட்ராயிங் ஷீட் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சூர்யா அவங்கள தான் ட்ரா பண்ண போகிறோம். இன்றைக்கி அவங்க பர்த்டே. ஸோ ரீசெண்டாக இந்த பிக்சர் வந்துச்சு, ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அண்டு நான் வேறு வீடியோ ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். பட்டு பர்த்டே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு அவளோட ஃபேவரட்டு மாஹீர் சம்திங் அவங்க ட்ரா பண்ணி போடல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருந்தா. சரி அவளுக்காக இந்த ட்ராயிங்கை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இதாகவே இருந்தேன். சூர்யா நான் ட்ராயிங் வந்து நான் ட்ரா பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். மறந்துட்டேன், டேட்டை மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி உடனே ஒரே நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே நாளில் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபோட்டோ எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன்னா மார்னிங் எழுந்திரிச்சு அவுட்லைன் போட்டு ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் முடித்தேன். ஸோ அப்படி தான் முடித்தேன். ஸோ நான் ஹேருக்கு வந்து எனக்கு சார்கோல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹேர் எப்படி ட்ரா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மீடியம் பென்சில் யூஸ் பண்ணி எந்தெந்த டைரெக்ஷனில் ஹேர் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நான் ட்ரா பண்ணிட்டு மேக்கப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அது என்ன சாஃப்ட்டு சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நல்லா டார்க்கான ஏரியாவில் நல்லா டார்க்காகவும் எங்கே ஹைலைட் வந்து தேவையோ அந்தந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஹேர் ட்ரா பண்ணேன். அண்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது மேக்கப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அப்சரா மெக்கானோ எரேசர் யூஸ் பண்ணி நான் ஹைலைட் கொடுத்தேன். ஹைலைட் வந்து எனக்கு அப்சரா மெக்கானோ எரேசரே சீப் அண்ட் பெஸ்ட்டானது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த ஹெட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த இது போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கும் மீடியம் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் திட்டாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ்லேயும் நான் வந்து ஹார்டு பென்சில் யூஸ் பண்ணி ஷேடிங் கொடுத்தேன். அது ஒரு மாதிரி என்னமோ கோடாக ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஷேடிங் எப்படி கொடுக்குறோமோ அப்படியே தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சார்கோல் பென்சில் இருக்குன்னா இதை வந்து ஹார்டு மீடியம் எதையும் பார்க்கல, நான் வாட்டுக்கு கைக்கு பக்கத்தில் இருக்க பென்சில் எடுத்து சாண்ட் பேப்பரில் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். பவுட்ரு மாதிரி வந்துச்சு. அந்த பவுட்ரு எடுத்து நான் வந்து ஃபேஸில் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபேஸில் எடுத்து ஷேடிங் கொடுத்தேன். அண்ட் ஐப்ரோக்கு அண்ட் ஐக்கு நான் வந்து சாஃப்ட் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்டு கீழே அந்த கண்ணுக்கு கீழே அந்த மேலே இருக்க அந்த டார்க்குக்கு வந்து மீடியம் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹார்டு பென்சில் யூஸ் பண்ணி ஃபேஸில் லைட்டாக ட்ரை பண்ணேன். அந்த கோடாக தெரிஞ்சிச்சு அண்டு சரியாக பிளெண்ட் ஆக மாட்டேங்கிச்சு அப்படின்னோன்னா நான் என்ன பண்ணேன், நான் சொன்ன மாதிரி அந்த சாண்ட் பேப்பரில் பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதை மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. நான் மேக்ஸிமம் சார்கோல் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நான் நெகிழ் வளர்ப்பேன் அப்படின்றனால சார்கோல்லாம் நான் நெகிழ்குள்ளே போயிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சார்கோல் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெகிழையும் கட் பண்ணிட்டு. ஸோ நெகிழ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். பட்
ட்ராயிங்க்காக எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங்க்காக நான் வந்து நெகில்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சார்கோலில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு பிகினர் லெவல் தான். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக இனிமேல் வர சார்கோல் ட்ராயிங்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்டு சார்கோல் பென்சில் வந்து என்கிட்ட ஒன்று கேம்லின் பிராண்டோடது இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து H&B ட்ராயிங் கிட்டில் வந்து சார்கோல் பென்சில் இருக்குது. அந்த கிட்டிலேயும் சார்கோல் ஸ்டிக்கும் இருக்குது, பென்சிலும் இருக்குது. அண்டு ஹோம்மேடாக ரெடி பண்ண சார்கோல் ஸ்டிக்கு அண்டு சார்கோல் பவுடர் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. சார்கோல் ஹோம்மேடாக ட்ரை பண்ணது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறத விட ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சார்கோல் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணேன், ஷேடிங் கொடுத்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு. அண்ட் அந்த மீசை மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மீசை வந்து ஷேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றனால அந்த ஸ்பேஸில் மட்டும் அந்த மீசை இருந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் டார்க்காகவே சார்கோல் பவுடர் வந்து கொடுத்து ஷேடிங் கொடுத்துக்கிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் கொஞ்சம் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவனாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை நான் வச்சு பிளெண்ட் பண்ணேன். அண்டு பேக்ரவுண்டுக்கு பிளெண்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் கிராஃபைட் பவுட்ரு சார்கோல் பவுட்ரை தொட்டு எடுத்து பேக்ரவுண்ட் பிளெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அண்டு பேக்ரவுண்டில் நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன். அதாவது ரவுண்ட் ஸ்கேலில் குட்டி குட்டி ஹோலாக ரவுண்டாக இருக்கும்னா ஸோ அந்த ஸ்கேல் வாங்கிட்டு வந்து நான் அந்த ஸ்கேல் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இது வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு சரியாக யாருன்னு தெரியலை, போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் நம்ம டைரெக்டாக ரவுண்டாக கொடுக்குறது வந்து பர்ஃபெக்டாக வராத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இந்த ட்ராயிங்கில். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ராயிங்லேயுமே நான் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக எதுவுமே சீக்ரெட்லாம் வச்சுக்கிறதுல எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுறது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தான் கொடுக்க முடியும், மாற்றி வளரிக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், இமெயிலில் அதில் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் சொல்லுவேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் ட்ராயிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ட்ராயிங் கிளாஸு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ட்ராயிங் கிளாஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் ஒரு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்டு லாஸ்ட்டாக ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் போட்டிருந்தேன். அதுவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வேறு ஏதாவது ட்ராயிங்ஸ் வேணும், ட்ராயிங் பற்றின டீட்டெயில்ஸ் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்லுங்கள். அண்ட் ஒரு சிலர் வந்து ட்ராயிங் நான் கொடுக்குற பிக்கை ட்ரா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நானாக பிக்சர் செலக்ட் பண்ணி தான் ட்ரா பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரை பண்ண முடியும். உங்களுக்காக தான் நான் பிக்சர் இந்த ட்ராயிங்க்குனால் இப்படி இந்த பிக்சர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து செலக்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் இந்த பிக்சரை ட்ரா பண்ணி எனக்கு போடுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ரூடாலாம் பிஹேவ் பண்ணுறீங்க. எனக்கு அது சத்தியமாக பிடிக்கலை. ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பிளாக் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அண்டு ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ரவுண்டாக நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீடர் எரேசர் யூஸ் பண்ணி தொட்டு எடுத்து சின்ன லைட் ஷேட் மாதிரி வந்துச்சு, லைட்டாக ஒயிட்டாக. அதுக்கப்புறம் அப்சரா மெக்கானோ எரேசர் யூஸ் பண்ணி நல்லா ஒயிட்டாக இது பண்ணேன். ஸோ 2 ஷேடில் நமக்கு ரவுண்ட் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you.